பேராற்றலும் பேரறிவும் கொண்ட இந்த பிரபஞ்சத்தை வணங்கி உங்களையும் வணங்கி வாழ்த்தி மகிழ்கின்ற ஜோதிடர் வெற்றிபாலன். இந்த நாளில் நாம் சனி வக்ர பயிற்சியை பற்றி பார்க்க போகிறோம். இன்று 29/6/2024 முதல் 15/11/2024 சுமார் ஒரு 140 நாட்களாக சனி வக்ரமடைய போகிறார். அவர் கும்பராசியில் இருக்கிறார். கும்பராசி மண்டலத்திலிருந்து பின்னோக்கி வருவார். பின்னோக்கி வருவது என்றால் நம்முடைய சூரிய குடும்பம் நீள்வட்ட பாதையில் சுழன்று சுற்றி வந்து கொண்டிருக்கிறது. அதில் சனீஸ்வர பகவான் அந்த நீள்வட்ட பாதையில் அந்த முட்டை போல இருக்கிற ஷேப்பில் அங்கே சுழண்டுற நேரத்தில் தான் அது ரிவேர்ஸில் வரா மாதிரி நமக்கு தெரியும். அதுக்கு தான் வக்ரம் என்று சொல்கிறார்கள். சனீஸ்வர பகவானுடைய ரோல் ஆயுள், தொழில் மற்றும் கர்மா. கர்மான்னு சுபகர்மா அசுபகர்மா ரெண்டுமே சேரும். இதுதான் சனீஸ்வர பகவானுடைய ரோல். அவர் கையில் வச்சிருக்க அந்த காரகத்துவங்கள். அப்போ இந்த வக்ர சனி, சாதாரண சனி இருக்கும் பொழுது நல்லதும் நடக்கும், கெட்டதும் நடக்கும். நிறைய பேருக்கு சனீஸ்வர பகவானுடைய ஆற்றல் இருந்தால்தான் குழந்தை பிறப்பெல்லாம் நடக்கும். இப்போது சனீஸ்வர பகவான் வக்ரம் அடைகின்ற இந்த காலகட்டத்தில் குழந்தை பிறப்பு என்பது இந்த காலகட்டங்களில், இந்த 140 நாட்களில் குழந்தை உருவாகிறதுக்கு கொஞ்சம் பார்த்துக்கலாம், அப்புறம் கூட தள்ளி கூட செஞ்சுக்கலாம். புதுசாக கல்யாணமானவர்கள் யாராவது இருந்தாங்கன்னா அவங்க குழந்தை கரு நின்று தான் ஆகணும். அதனால் அதுக்கு சனி பிரீத்திகளை செய்து கொண்டு அவர்கள் அந்த குழந்தைகளுடைய பாக்கியத்துக்கு ஈடுபடலாம். அதே மாதிரி தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்க, நல்ல பெரிய முதலீடு போட்டு செய்யணும்னு நினைக்கிறவங்க தயவுசெய்து இந்த 140 நாட்களை தள்ளி செஞ்சால் ரொம்ப நல்லது. ஏன்னா அவர் தான் தொழில்காரகன். ஆகினால் இந்த 140 நாட்களை தள்ளி கொண்டு அதுக்கு பிளான் ஒர்க்கெல்லாம் பண்ணி வச்சுக்கோங்க. நவம்பர் மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் அதை ஸ்டார்ட் பண்ணலாம். அதே மாதிரி நிறைய சனீஸ்வர பகவானுடைய சுப காரியங்கள், நிறைய நிகழ்வுகள் நடக்கும். அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு இந்த ஒரு 4 மாதங்களை தவிர்த்து கொண்டு அப்புறம் செய்யலாம். பெரிய பெரிய சுப நிகழ்ச்சிகள் அப்புறம் செஞ்சுக்கிங்க. சின்ன சின்ன நிகழ்ச்சிகள் நடத்துக்கலாம். அப்படி மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா அவங்க சனீஸ்வர பகவானுடைய பிரீத்திகளை செய்து கொள்ளணும். முடிஞ்ச அளவுக்கு இது யார் யாருக்குன்னா, ராசி மண்டலங்கள் அடிப்படையில் பார்த்தா மகரம், கும்பம், மீனம், அதை விட்ட சிம்மம், இந்த 4 பேர்களுக்கும் அது நான் இப்போ சொன்ன தகவல்கள் நிறைவாக அது வேலை செய்யும். மற்றவங்களும் அந்தளவுக்கு வேலை செய்யாது. இது தவிர்த்து யோகங்களில் சோபனம் யோகம், அர்ஷனம் யோகம், சுபம் யோகம், ஒரு 3 யோகம் இருக்குது. இந்த 3 யோகத்தில் யார் யார் பிறந்தார்களோ அவர்களுக்கெல்லாம் இப்போ நான் சொன்னது கண்டிப்பாக நிச்சயமாக நடக்கும். முதல்ல உங்கள் ஜாதகத்தில் உங்களுடைய யோகம் என்ன நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும். இதுதான் சனி வக்ர காலங்களில் இவர்கள் தவிர்த்து கொண்டு தொழிலோ அல்லது குழந்தை பெறுவதற்கோ சில சுப நிகழ்ச்சிகள் செய்வதற்கோ தவிர்த்து கொள்வது மிகவும் நன்று. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.